யோ, ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்க கூடாதான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சீக்கிரம் கிளம்புடி. உன் புருஷனை விட எங்களுக்கு தாண்டி சந்தோஷம். ஆவணி வந்தது ஒன்ன தாண்ட முதல்ல இருப்பேன். ஓனரே, நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். வாடி, நான் கூட்டிட்டு போறேன். மேடம், நாங்கள் புதுசாக முதியோர் இல்லம் கட்ட போகிறோம். உங்களால் முடிஞ்சதை கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டிப்பா குடுக்கறேன்ப்பா. என்னடி தேடுற? என் மாமியார் இங்கதான் இருந்தாங்க, காணும். அவங்க கிட்டதான்ப்பா காசு இருக்கு, வந்ததை வாங்கி தரேன். அப்பா, நீ விவரம் தாண்டி. இது எத்தனை? 2. இது 1. ரெண்டையும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இப்போ நீ சாமி ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப்ல போடுறதால மட்டும் ஓம் முருகா, ஓம் நமச்சிவாயா, சர்வம் சிவமயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போறதால மட்டும் அவர்கிட்ட உன்ன ஆண்ட்ராய்டு போனோ இல்ல ஆப்பிள் போனோ இல்ல, நீ போற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் பாக்குறதுக்கு நீ பண்ற எல்லா பிக்காளித்தனத்தையும் பாத்துட்டு தான் இருப்பாரு. என்ன சொன்னாங்க? அது வேணாம்டா, அதை விடுறா. என்னன்னு சொல்லுமா? அந்த பொண்ணு வந்து இஎம்ஐ கட்டுற மாப்பிள்ளை எல்லாம் வேணாங்கறாங்க. சொந்த வீடும் கட்டணும்னா அப்புறம் கடன் வாங்காம எப்படி வீடு கட்ட முடியும்? அப்பா காலத்திலே கட்டி இருக்கணுமா? நீ ஓரளவு வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருந்தா தான் வருவேங்கறாங்க. இப்ப பொண்ணு வீட்ல நல்லா வெல் செட்டில் இல்ல. பொண்ணு வீடு வாடகை வீட்ல தான் இருக்காங்க. அப்படி ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியுற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிரியே, ஏண்டா? பீஸ் பர்சன் என்னது? கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஏய், ஏடி பண்ணிட்டு இருக்க? 5 பவுன் செயின் காணோமாமா. 5 பவுன் செயினா? எங்க? தேடு 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 தேடு. அம்மா, எங்க தொலைச்சா? அதான் அங்க. அங்க தொலைச்சு போட்டு இங்க எதுக்கு வந்து தேடிட்டு இருக்க? அங்க வெயில் அடிக்குது மாமா, இங்க தான் நெவலா இருக்குது. டேய், என்ன? உங்க அம்மா இன்னைக்கு வராங்களாடா? ஆமா வராங்க. உங்க அம்மா இன்னைக்கு வரவேணான்னு சொல்றா. எங்க அம்மா இன்னைக்கு வராங்க. எங்க அம்மா வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டோம், அப்புறம் உங்க அம்மா வர சொல்லு. ஏண்டி உங்க அம்மாவை 10 நாள் கழிச்சு வர சொல்ல வேண்டியதானே? ஏன்டி எங்க அம்மாவை 10 நாள் கழிச்சு வர சொல்ற? நல்ல இளம் ஆட்டுக்கறியா காலைல வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், பிளான் பண்ணி உங்க அம்மாவை வர வைக்கிறாங்க. இவ குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தாண்டி, இன்னைக்கு எங்க அம்மாவை நான் கூட்டு வந்தே தீருவேன். டேய், நீ என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துடுன்னு சொல்றியே, நீ என்ன நல்லா வச்சு பாத்துப்பியா? இப்போ எதுக்குப்பா நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? நான் எங்க போனாலும் உன்னை கூட்டு போக போறேன். நான் என்ன சாப்பிட்டாலும் உனக்கும் வாங்கி தர போறேன். ஒரு தோசை மாவு வாங்கி 2 தோசை சுடு தர முடியாது என்னால உனக்கு. ஆனா என்ன? ஆனா நான் 7 தோசை சாப்பிடுவேனே. நீ கிளம்பு, நீ உங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பு. ஓ, சீனி மாடு. டேய் பாப்பா, நான் செத்து போயிட்டா நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணுவியா? என்ன மாமா இப்படி கேக்குற? கண்டிப்பா பண்றேன். என்ன பண்ணணும்? என் ஃப்ரெண்டு குப்புச்சாமி நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவனத்தான் உனக்கு பிடிக்காதே. ஆமா, அவன் இனிமேல் கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். அவன் இனிமேல் சந்தோஷமா இருக்கவே கூடாது. அண்ணா, கோழிக்கறி ஒரு 1/4 கிலோ போடுங்க. 1/4 கிலோ கறி 1000 போடுறேன். அண்ணா, அப்படியே கோழி ஒரு தலை மாத்திரம் காலி மாத்திரம் போடுங்களா. வாங்குறது 1/4 கிலோ கறி, உனக்கு கோழியோட தலை மாத்திரம் காலி மாத்திரம் தருவாங்களா? உங்கள்கிட்ட தானே நான் இப்ப பார்த்தாலும் கறி வாங்குறேன். நீ என்கிட்ட கறியை வாங்க வேணா, அங்க கண்ணு தெரியாம ஒருத்தன் கறி வெட்டிட்டு இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் வாங்கிக்க போ. இவன் ஆணத்துல ஆட ஆரம்பிச்சிட்டான், அழிய போறான். பா, அம்மாவும் நானும் பாட்டி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு இருக்கோம்ப்பா. எதுக்கு இப்ப பாட்டி வீடு? இல்லப்பா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அதான். சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு அக்கௌண்ட்ல இருக்கு, எடுத்துக்கோங்க. இல்ல, அம்மாவுக்கும் செலவுக்கு அக்கௌண்ட்ல இருந்து 5000 ரூபாய் எடுத்துக்கோங்க. ஊட்டி போறோமா கொடைக்கானல் போறோமா? 10 நல்லா பறிச்சே வச்சுக்கிட்டு ஊட்டி கொடைக்கானலாம். ஊருக்கு போறது நான் மட்டும்தான். வந்துட்டான், வரும்போது கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வரேன். எங்கடி உன் புருஷனை காணா? என் புருஷனா? நீதான் மாமா என் புருஷன். அது தெரியுது, எப்ப பார்த்தாலும் போன கையில பிடிச்சிட்டு இருப்பியே, அதான் கேட்டேன். அதுவுமே உன்ன மாதிரி சார்ஜ் இல்லாம போயிடுச்சு, சார்ஜ் போட்டிருக்கேன். மாப்பிள்ள, உங்க மேல ஒரு தப்பு இல்ல மாப்பிள்ள. எல்லாம் அந்த எருவ மாட சொல்லணும். என் பொண்ணு தான் மாப்பிள்ள தப்பு. என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள்ள, இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு. நீங்க சொக்க தங்கம் மாப்பிள்ள. அவதான் எல்லா தப்பு பண்ணிருப்பா. உங்க மேல ஒரு சொட்டு தப்பு இருக்காது மாப்பிள்ள, எனக்கு தெரியும். எது என் பொண்ணு அடிச்சிங்களா மாப்பிள்ள? நீங்க அவளை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் மாப்பிள்ள. அடிச்சிக்க வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ, கம்ப்ளைண்ட், அவளை கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்ல வைங்க மாப்பிள்ள. நீங்க
கொண்டு ஃபில்டர் காஃபி கொண்டு ஃபேன் போடு மாப்பிளை, ஃபேன் போடுங்க பேர் வேக்குது பாரு மாப்பிளை. தண்ணி கொடு மாப்பிளை, தண்ணி கொடு. இது வரதட்சணை கேட்க கூட சொல்றா? எப்படி நீ அப்படி சொல்லலாம் மாப்பிளை பார்த்து? நீங்க கேளுங்க மாப்பிளை, உங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு, அவளுக்கு தான் உரிமை இல்லை. நீங்க வரதட்சணை கேளுங்க மாப்பிளை. நான் வரதட்சணை கொடுக்க அவ யார் சொல்றதுக்கு மாப்பிளை? பையனை நான் தத்து கொடுத்துறேன், அவெல்லாம் எனக்கு பையனே கிடையாது. நீங்க தான் மாப்பிளை பையன். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம், வீடு கார் எதுனாலும் எடுத்துட்டு போலாம் மாப்பிளை. எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. எது அம்மா வீட்டுக்கு வரணும்னு சொல்றா? அறிவு கட்டுவா மாப்பிள. அவ அப்படி ஏதாவது சொன்னா அவளை எங்கேயா கொண்டு போய் விட்டுருங்க மாப்பிள. ஏன் வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு வந்துடாதீங்க. கிளம்புறீங்களா மாப்பிள? அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா. டேய், அப்பாவை சாப்பிட கூப்பிடு. அப்பா சாப்பிடவா? அப்பாவை மரியாதையா கூப்பிடணும்டா. அப்பா மரியாதையா சாப்பிடவா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி என்னங்க, எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணையா 10 பவுன் போட்டார்ல, அதை திரும்ப கேக்குறாரு. ஏண்டி வரதட்சணை போட்டதை எப்படி திரும்ப தருவாங்க? அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லு. திரும்ப தரலனா வரதட்சணை கொடுமை பண்ணீங்கன்னு எங்க அப்பா உங்க மேல கேஸ் போட்டு வரோம். அப்புறம் 15 வருஷம் ஜெயில் தண்டனையா. பாத்துக்கோங்க. 10 பவுனுக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனையா? ஏமா திரும்ப நகையை கொடுத்துடலாமா? ஆகா, போட்ட மாதிரி போட்டு புடுங்குறான்ல இவனோட. மது கடைகளை மூடிட்டா எங்க பெண்களுக்கு எல்லாம் சந்தோஷம். எங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த நகை கடையும் புடவை கடையும் மூடிட்டா எங்களுக்கு தான் சந்தோஷம். உண்மையில பெண்கள் என்ன எதிர்பார்க்கும் தெரியுமா? எங்களுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கடைசி வரை எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டா அதுவே போதும். டேய், நீ என்ன வீட்டை விட்டு ஓடி வந்துடுன்னு சொல்றியே, நீ என்ன நல்லா வச்சு பாத்துப்பியா? இப்போ எதுக்குப்பா நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுற? நான் எங்க போனாலும் உன்னை கூட்டு போக போறேன். நான் என்ன சாப்பிட்டாலும் உனக்கும் வாங்கி தர போறேன். ஒரு தோசை மாவு வாங்கி 2 தோசை சுடு தர முடியாது என்னால உனக்கு. ஆனா என்ன? ஆனா நான் 7 தோசை சாப்பிடுவேனே. நீ கிளம்பு, நீ உன் அம்மா வீட்டுக்கே கிளம்பு. ஓ சீனி மாடு. டேய் அக்கா, இங்க வாத்தியார் வீடு எங்க இருக்கு? வாத்தியார் இல்லப்பா, அவரு வாத்தியார் இல்லையா? வாத்தியார் வீட்ல இல்ல, ஸ்கூல் போயிருக்காரு. அங்க ஏங்கா போனாரு? கிளாஸ் எடுக்கதான். அவங்க வீட்டுல கிளாஸ் இல்லையா? இங்க பாருப்ல, இந்த பாட்டுக்கு இப்ப டான்ஸ் ஆடுறோம், வியூஸ் அல்றோம், ஒரே நாள்ல ட்ரெண்டிங் ஆறோம். சரியா? பண்ணிடலாமா? சோளம் ஊன்றதுக்கு ஆள் வரலையா? வாங்க போலாம். நான் வரேன் மாமா. வாங்க, நேரம் ஆச்சு. ஏய், நீ வரல? யோ, என்ன வெயில் அடிக்குது, இந்த வெயில்ல வந்து வேலை செய்யணுமா? நானு மனுஷன் வேலை செய்வானே இந்த வெயில்ல. அந்த செருப்பு கழட்டு. வரேங்க. அப்ப வெயில்ல வேலை செய்யறவங்க மனுஷன் இல்லாத மிருகமா? ஹஸ்பண்ட் டெய்லி பூ வாங்கிட்டு வராருன்னா ஒய்ஃப் மேலே உள்ள அன்பாக இருக்கலாம்னு சொல்ல முடியாது, பூக்காரி மேலே உள்ள அன்பாக கூட இருக்கலாம்ல. நான் கேட்குற கேள்விக்கு கூகுளில் தேடாமல் பதில் சொல்லுங்க. கேளுங்க. மனித உடல்லையே மிகப்பெரிய உறுப்பு எது? கண்ணு. மிகப்பெரிய காலு. சரியான பதிலை நீங்கள் சொல்லுங்கள்.